திருச்சிட்டம்பலம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை பெருவுடையார் கோயில் உள்ள வெளிச்சுற்று மாளிகையில் உள்ள சுவர் ஓவியம். சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்க, வரகுண பாண்டியராஜன் தன்னுடைய ராஜ கிரீடம், வால், கூர்வால் அனைத்தையும் கீழே வச்சுட்டு மகாலிங்க சுவாமியோட திருமேனியை பூஜை செஞ்சு வழிபடுறார். இந்த வரகுண பாண்டியன் யாருன்னு பார்த்துக்கிட்ட சிறந்த சிவபக்தன், பாண்டிய தேசத்தாண்ட ராஜா. ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டு போறார். வேட்டையாடி முடிச்சிடறார். பொழுது போயிடுது, அந்தி சாஞ்சிடுது. அரண்மனைக்கு வேகமாக திரும்பணும். அவ்வாறு இருக்க ஒரு வேகமாக குதிரையை விரைந்து ஓட்டுறார். அவ்வாறு வரும்போது இந்த குதிரை காலடியில் பட்டு ஒரு அந்தனர் இறந்து போயிடுறார். அதன் காரணமாக தெரியாமல் நடந்த சம்பவம். அதன் காரணமாக ஒரு பிரம்மகத்தி ஏற்பட்டு போயிடுது. அந்த அந்தனோட ஆவியும் பிடிச்சிக்கிடுது. இவ்வாறு இருக்க ஒரு மதுரை முதலில் போய் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் வருந்தி வேண்டார். சொக்கநாத பெருமான் அசிரீரியாக அபாயம் இல்லை, உனக்கு உபாயம் உண்டு, திருவாவூர்துறைக்கு போன்னு அசிரீரியாக சொல்கிறார். இவர் அந்த திருவாவூர்துறை பகுதி சோழ தேசத்து பகுதியை சேர்ந்தது. சோழ தேசத்து ராஜா அவருக்கு பகமை பூண்டிருக்க. எவ்வாறு போவது, எவ்வாறு தரிசிப்பது, எவ்வாறு பூஜை பண்ணுவது வருந்திட்டு இருக்க. அதே சமயத்தில் சோழ தேசத்து ராஜாவும் இந்த பாண்டிய தேசத்தை போர் தொடுத்து வந்துடுறான். போரில் வரகுண பாண்டியன் வெற்றி பெற்றுற. சோழ தேசத்து ராஜா விரட்டிக்கிட்டே போயிடுற சோழ தேசத்துக்கு. இவ்வாறு போய் இந்த மகாலிங்க சுவாமியை பூஜை செஞ்சு பிரம்மகத்தியை நீக்கிக்கிறார். எவ்வாறு பிரம்மகத்தி நீங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்த பிரம்மகத்தி கிழக்கு வாசல்லே நின்று போயிடுது. இந்த கோயிலில் ஒரு வழக்கம் உண்டு. கிழக்கு வாசல் வழியாக சிவருமான தரிசிக்க வந்து அம்மன் சன்னிதானத்து வழியாக வெளியே போயிடணும். அவ்வாறு போயிட்டனால கிழக்கு வாசல்லையே போனால் வருவாங்கன்னு சொல்லிட்டு பிரம்மகத்தி அங்கேயே தங்கியிருப்பதாக ஐதீகம். இவ்வாறாக வரகுண பாண்டியன் கிழக்கு வாசலில் போய் அம்மன் சன்னிதானத்தினை வெளியே வந்து பிரம்மகத்தி நீங்கி தன்னுடைய நாட்டுக்கு போயிடுறார். திருச்சிட்டம்பலம்.